அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். 200 ஆண்டுகளுக்கு மேலாகவே ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இந்திய துணைக்கண்டத்தின் பல்வேறு நாடுகளை தங்களின் கட்டுப்பாட்டிற்கீழ் வைத்திருந்து அங்கே அவர்கள் ஆட்சி செய்ததை பற்றி வரலாறு நிறைய கதைகளை நமக்கு சொல்லியிருக்கிறது. ஆனால் அதிலே நாம் அறிந்து கொள்ள தவறக்கூடிய ஒரு விஷயம், அத்தனை ஆண்டுகளும் தொடர்ந்து 200-250 ஆண்டுகளாக நேரடியாக இங்கிலாந்திலிருந்து ஆங்கிலேய அரசே ஆட்சி செய்யவில்லை என்பதுதான். இதனுடைய பெரும்பகுதி முன்னால் நடந்த பல வருடங்களுக்கு தொடர்ந்து கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சித்தான் இங்கே நடந்தது. அவர்களுடைய படைகள், அவர்களுடைய படை தளபதிகள், அவர்களுடைய கட்டுப்பாட்டில்தான் இந்திய நாட்டைச் சேர்ந்த பல்வேறு குறுநில மன்னர்கள் அவர்களெல்லாம் இவர்களால் ஆட்டுவிக்கப்பட்டார்கள் என்பதுதான் வரலாறு. அந்த விதத்தில் 1857ஆம் ஆண்டு இந்தியாவில் முதலில் அறியப்படும் ஒரு பெரிய கலகம், இங்கே இருந்த கிழக்கிந்திய கம்பெனியினரை எதிர்த்து நடந்த கலகம், அது சிப்பாய் கலகம் என்று வரலாறு மிகவும் உயர்த்தி அதனுடைய பெருமைகளை சொல்லும். காரணம், அந்த கலகத்திலிருந்துதான் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை, கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து முதல் முறையில் இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணின் மக்கள் அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்த நிகழ்ச்சி. அதற்கு பிறகுதான் இனியும் கம்பெனியினுடைய ஆட்சியை இந்தியாவில் விட்டு வைத்திருந்தால் அது நம்முடைய ஏகாதிபத்திய கனவிற்கு ஆபத்தாய் போய்விடுமோ என்று அஞ்சி ஆங்கிலேய அரசு நேரடியாக விக்டோரியா ராணியின் தலைமையின் கீழே இதை எடுத்துக்கொண்டு ஆங்கில அரசினுடைய காலனியாக இந்தியாவை அறிவித்தார்கள். அதனால் இந்த கலகம் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு இடத்தில், இதை கலகம் என்று சொல்வதை விட போராட்டம் என்றே சொல்லலாம், இந்த போராட்டம்தான் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பு முனையாக இந்திய சுதந்திர யாகத்தில் இது ஒரு மைல்கல் நிகழ்ச்சி போல கருதப்படுகிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பற்றி அதிகம் பேசப்படும் நிலையில் இதற்கு சற்றேறக்குறைய 50 ஆண்டுகளுக்கும் முன்பாகவே இங்கே தமிழகத்தில் முக்கியமான ஒரு கோட்டை நகரத்தில் நடைபெற்ற இதே போன்ற இராணுவத்தில் இருந்த வீரர்கள், இந்தியாவைச் சேர்ந்த வீரர்கள், அவர்கள் செய்த புரட்சி அதிகம் அறியப்படுவதில்லை. இன்றைய தினமொரு கதை நிகழ்ச்சியில் அந்த மிக முக்கியமான அதிகம் அறியப்படாத வரலாற்று நிகழ்ச்சியை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். 1810ஆம் ஆண்டு வெல்லூர் நகரத்தில், வேலூர் கோட்டைக்குள்ளாக நடந்த ஒரு மாபெரும் புரட்சி. ஆம், ஒரே இரவுதான் நீடித்தது என்று கொண்டாலும் இந்த புரட்சி மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சித்தான். 1810ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9, 10ஆம் தேதிகளில் இந்த புரட்சி நடைபெற்றது. இந்த புரட்சியில் அந்த கோட்டையின் படையிலேயே பணியாற்றிய இந்திய வீரர்கள்தான் அதிகம் பங்கு கொண்டார்கள். அவர்கள் எதனாலே புரட்சி செய்தார்கள், அங்கே நடந்த நிகழ்ச்சிகளுக்கு காரணமாக அமைந்தவை என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம். அப்போதைய ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினர் வெல்லூர், ஆற்காடு முதலிய கோட்டை நகரங்களை வலுப்படுத்தி கொண்டு அங்கே அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே படையை அமர்த்தி வைத்திருந்தார்கள். அங்கே அந்த கோட்டைக்குள்ளாக நடைபெற்று வந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியிலே சர் ஜான் கிரடோக் என்பவர் அந்த கோட்டை படைகளுக்கு தலைமை பொறுப்பிலே இருந்தார். அவருக்கு கீழே தளபதியாக இருந்தவர் சர் ஜான் ஃபேன்கோர்ட் என்பவர். இவர்களின் ஆணையின் கீழ்தான் அந்த கோட்டையினுள்ளே படைகள் இயங்கி வந்தன. அந்த படையில் பெரும் பகுதி இந்தியாவைச் சேர்ந்த வீரர்களே அதிலேயும் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கான சீருடைகள் வழங்குவதிலிருந்துதான் முதலில் கலகம் தோன்றியது. அதுவரையில் அவர்கள் தலையிலே அணிந்து கொள்ள முண்டாசு போன்ற ஒரு துணி இருந்து வந்தது. அதை அவர்கள் மடித்து அதையே தலையிலே தலைப்பாகை போலே அணிந்து கொள்ளுவதுதான் அவர்கள் சீருடையின் ஒரு பாங்கு. அதிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று முதலில் முடிவு செய்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த சிப்பாய்களுக்கான சீருடை குறித்து அதற்கு முன்பாகவே பல்வேறு கலந்துரையாடல்கள் எல்லாம் நிகழ்ந்து இந்தியாவில் இப்படிப்பட்ட உடைதான் சீருடையாக இந்திய இராணுவத்தினருக்கு வழங்கப்பட வேண்டும், அப்படி வழங்கப்படும் சீருடையிலே அவர்களுடைய சமயம் சார்ந்த நம்பிக்கைகளில் எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பன போன்றவை விதிகளாகவே இருந்து வந்தது. அந்த விதிகளை மாற்றும் விதமாகத்தான் முதலில் இந்த பணி தொடங்கியது. இன்னும் சொல்லப்போனால் அதிலே அதிகம் கலந்து கொண்டவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்களும் இஸ்லாமியர்களும் தான். அதிலே இஸ்லாமியர்களுக்கு என்று இருந்த சில நம்பிக்கைகள், உதாரணமாக முகத்திலே தாடியை வளர்த்து கொள்வது அவர்களுக்கான விதிமுறையாக இருந்தது. அந்த சமய கோட்பாட்டிலிருந்து அவர்கள் வழுவாமல் இருந்து வருவதை பார்த்து கொண்டிருந்தார்கள்.
அப்படி அவர்கள் கடைபிடித்து வந்த சமய நம்பிக்கைக்குத்தான் முதலிலே இவர்கள் தடை விதித்தார்கள். ஆங்கிலேய வழக்கத்தின்படி சிப்பாய் பணியிலே இருக்கக்கூடியவர்கள் தெளிவாகவே முகச்சவரம் செய்து கொண்டு மீசையையும் சிறியதாக வைத்து கொண்டுத்தான் சீருடையோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி. அதே போலே சமய நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக நெற்றியிலே இட்டுக்கொள்ளக்கூடிய திருநீறு, குங்குமம் முதலியவற்றுக்கும் தடை விதிக்கப்பட்டது. இது அந்த படையிலே பெரும் பங்கு வகித்த இந்து சமயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் பெரிய அளவிலே மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. அவரவர்களுடைய சமய நம்பிக்கைக்கு இது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் போது அதை எல்லோருமாகவே அப்படியே ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று நம்ப முடியாதல்லவா? அதேபோல் தலையில் அணிந்து கொள்ளும் பாகைகள், தலைப்பாகை அமைப்பு ஒரு துண்டை முண்டாசு போலே கட்டிக்கொள்ளும் வழக்கம் தடை செய்யப்பட்டு ஆங்கிலேயர்கள் அணிந்து கொள்ளுவது போன்று வட்ட வடிவமான ஒரு தொப்பி அணிந்து கொள்ளுவது வழக்கமாக்கப்பட்டது. இது குறித்த அறிவிப்புகள் வரத் தொடங்கிய போதே அந்த படையிலே இருந்தவர்கள் இதை எதிர்க்க வேண்டும் என்று ஒரு சிறிய அளவில் குரல் தொடங்கினார்கள். அப்படி அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டே வந்த இந்த நிகழ்ச்சி சில வாரங்களில் பெரிய அளவில் பேச்சு பொருளாகியது. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினரோ நாம் விதிக்கக்கூடிய விதிகளை எதிர்க்கும் அளவிற்கா சிப்பாய்களுக்கு தைரியம், அதனால் நிச்சயமாக இந்த விதிகளை அவர்கள் பேரிலே நாம் வலுக்கட்டாயமாக திணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர்கள் செய்த அந்த மறுப்பை எந்த விதத்திலும் கணிசியாது இதை அப்படியே நீங்கள் பின்தொடர்ந்துத்தான் ஆக வேண்டும் என்று விதித்தார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அங்கே இருந்த சிப்பாய்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே வந்தார்கள். இதை எதிர்ப்பாக நாம் பதிவு செய்யாவிட்டால் நாளை நம்முடைய சமய, பண்பாட்டு, கலாச்சார எண்ணங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு ஆங்கிலேயர்களுடைய எண்ணங்கள் திணிக்கப்படும் என்று அஞ்சிய சிப்பாய்கள் இதை எப்படியாவது நாம் பெரிய அளவில் எதிர்த்து இதையே நம் எதிர்ப்பின் தொடக்கப்புள்ளியாக பதிவு செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார்கள். அதற்கு ஒரு புரட்சி செய்ய வேண்டும். புரட்சி செய்வதற்கு பல்வேறு விதத்திலும் ஏற்பாடுகள் தேவை. அதுவும் நாம் எதிர்ப்பது நம்மையே இங்கே வலுக்கட்டாயமாக வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனியினரை. அவர்களிடம் இருக்கக்கூடிய படைபலம், அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், இது எல்லாவற்றையும் எதிர்த்துத்தான் நாம் போராடுகிறோம் என்பதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த புரட்சிக்கான சரியான ஒரு நேரத்தை பார்த்து காத்திருந்தார்கள். 1799 ஆண்டு மைசூர் சுல்தானேட் என்று அழைக்கப்பட்ட பகுதியை ஆட்சி செய்து வந்த திப்பு சுல்தான் அவர் கொலை செய்யப்பட்டு அவருடைய மனைவி, மக்கள் இவர்களெல்லாம் சிறைப்படுத்தப்பட்டு வெல்லூர் கோட்டைக்குள்ளேயே ஒரு அரண்மனையில் பாதுகாப்பாக அந்த அரண்மனை சிறைக்காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அதிலே திப்பு சுல்தானுடைய மகளொருத்திக்கு அந்த ஆண்டு ஜூலை மாதம் 9 திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்தை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு, அதை காரணமாக வைத்துக்கொண்டு நிறைய பேர் கோட்டைக்குள்ளே வருவதற்காக ஒரு வழி பிறந்தது. இதை சரியான தருணமாக எடுத்துக்கொண்டு இதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சிப்பாய்கள் திட்டம் தீட்டி அதன்படியே அந்த ஜூலை 9 திருமணத்தில் கலந்து கொள்பவர்கள் போலே பலரும் கோட்டைக்குள்ளே வந்துவிட்டார்கள். அன்று பணி யார் யாருக்கு இருந்ததோ அவர்களைத் தவிர ஏனையோர்களும் கூட அந்த கோட்டைக்குள்ளே வந்து இரவு அங்கே தங்கும்படி ஆனது. இதோடு கூட அடுத்த நாள் ஜூலை 10 காலை அவர்களுக்கெல்லாம் படையினருடைய அணிவகுப்பு பயிற்சியும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுவும் சிப்பாய்களுக்கு நல்ல ஒரு காரணமாக அமைந்துவிட்டது. விடியல் வேளையிலே படை அணிவகுப்பு பயிற்சி என்று சொன்னால் அவர்கள் பெரும்பாலும் இரவு கோட்டைக்குள்ளேயே தங்கிவிடுவார்கள். படையிலே இருந்த சிப்பாய்களுக்கு கோட்டையை சுற்றியிருந்த பகுதிகளில் தனித்தனியே குடிசை போட்டுக்கொண்டும் கூடாரம் அமைத்து கொண்டும் தான் வீடுகள் இருந்தது. அவர்களும் கூட அன்று இரவு எப்படியோ கோட்டைக்குள்ளே இதுபோன்ற காரணங்களை முன்வைத்து கொண்டு வந்து தங்கிவிட்டார்கள். சரியாக அன்று இரவு பாதி இரவு கடந்து ஒரு 1-2 மணி அளவிலே சிப்பாய்களினுடைய புரட்சி அவர்கள் திட்டமிட்டபடி தொடங்கியது. முதலில் அந்த படையினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். இவர்கள் கொல்லப்பட்ட செய்தி அறிந்த உடனேயே கிழக்கிந்திய கம்பெனியினருடைய படையில் அவர்களுக்கு விசுவாசமாக இருந்த ஏனைய ஆங்கிலேய படை பிரிவினர்கள் அங்கே உடனடியாக இதை எதிர்க்க வேண்டும், இல்லை என்றால் இது கட்டுப்பாட்டை மீறி போய்விடும் என்று அந்த புரட்சியை சந்திக்க தயாரானார்கள். இருந்தாலும் இங்கே முதலிலேயே இவர்கள் திட்டம் தீட்டி இருந்ததாலே அதை எதிர்ப்பது அவர்களுக்கு அத்தனை சுலபமான காரியமாக இருக்கவில்லை. மேலும் படையில் பெரும் பிரிவு இந்தியாவைச் சேர்ந்தவர்கள்.
அவர்கள் நம்மை எதிர்க்கத் தொடங்கிவிட்டார்கள் என்றால் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு அவர்களை சமாளிப்பது கடினமான செயல். அதனால் அந்த நேரத்தில் அருகிலிருந்த ஆற்காட்டிலிருந்து கிலௌசி என்பவருடைய தலைமையில் ஒரு படையை அழைத்து வரும்படியாக இங்கிருந்து செய்தி பறந்தது. அது அங்கே சென்று அடைந்த 15 நிமிடத்திற்கெல்லாம் ஆற்காட்டிலிருந்து படைகள் புறப்பட்டு விட்டதை அறிகிறோம். அவர்கள் சில மணி நேரம் பிரயாணம் செய்து ஆற்காட்டிலிருந்து வெல்லூர் நகரத்தை வந்தடைந்தார்கள். அவர்கள் கோட்டைக்குள்ளே வருவதற்கு சரியாக சில மணி துளிகளுக்கு முன்பாக இந்தியர்கள் பெருமளவிலே வெற்றியடைந்து கொண்டிருந்தார்கள். சற்றேறக்குறைய 250 ஆங்கிலேய படையைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். இன்னும் பலரும் அங்கே அடிபட்ட நிலையிலே கிடந்தார்கள். உள்ளே வருவதற்கு வழி அடைக்கப்பட்ட கதவுகளை துறந்து கொண்டு வருவதற்கு நேரமின்மையாலே கிலௌசியினுடைய தலைமையில் படையினர்கள் வெல்லூர் கோட்டையினுடைய சுவர்களை எகிரி குதித்து வருவதற்கு கயிறுகள் தரப்பட்டது. அதை பற்றி கொண்டு ஏறியவர்கள் அவர்களிடமிருந்த ஆயுதங்களை கொண்டு எதிர்முனையிலே தாக்குதலை தொடங்கினார்கள். இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பாராத இந்தியாவைச் சேர்ந்த சிப்பாய்கள், அந்த படையிலே இருந்த சிப்பாய்கள் சிதறி ஓடத் தொடங்கினார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த கோட்டையின் கதவுகள் துளைக்கப்பட்டு உள்ளே புகுந்தவர்கள் பெரிய அளவிலே அந்த போரை அங்கே நிகழ்த்தினார்கள். இதிலே பலரும் சிதறி ஓடியதாலே இந்த கலகம் அதற்கு மேல் நீடிக்க முடியாததாய் போனது. இதிலே மாட்டிக்கொண்டவர்கள் பலர், கொல்லப்பட்டவர்களும் பலர். மாட்டிக்கொண்டவர்களில் 2 பேர்கள் சென்னை கோட்டைக்கு, ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்பப்பட்டு தலா 90 கசையடி அவர்களுக்கு தண்டனையாக விதிக்கப்பட்டு அவர்கள் படையிலிருந்தும் நீக்கப்பட்டார்கள். இன்னும் பலருக்கும் கசையடி தண்டனையாக விதிக்கப்பட்டு அதன் பிறகு மன்னிக்கப்பட்டவர்கள் மீண்டும் படையிலே சேர்த்து கொள்ளப்பட்டதையும் பார்க்கிறோம். திப்பு சுல்தானுடைய குடும்பத்தவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இங்கிருந்து கொல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டு அங்கேயே அவர்கள் பாதுகாப்பாக தங்க வைத்திருந்ததாகவும் அறிய முடிகிறது. இப்படி ஏற்பட்ட இந்த முதல் புரட்சியை ஆங்கிலேயர்கள் பெரிய அளவிலே கண்டுகொண்டு இப்படியே சென்றால் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று பயந்து இனி அவர்களுடைய மத நம்பிக்கையில், இந்தியாவைச் சேர்ந்தவர்களுடைய மத நம்பிக்கையில் எந்த விதத்திலும் நாம் குறுக்கீடு செய்யக்கூடாது என்றும் இராணுவத்தினருக்கான சீருடையிலே எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்றும் தெளிவுபடுத்தினார்கள். இங்கே தளபதியாக இருந்த சர் ஜான் கோர்ட் அவருடைய மனைவித்தான் இந்த போராட்டத்தை எல்லாம் கண்ணால் கண்டவர். அவர் தம்முடைய கணவனை இழந்து பிள்ளைகளோடு அந்த கோட்டையிலே இருந்த காலத்தில் இதை பற்றிய குறிப்புகளை எல்லாம் எழுதி ஆவணப்படுத்தி தந்திருக்கிறார். அதுவே முதல் கண் குறிப்பாகவே கொள்ளப்படுகிறது. இப்படி நடந்து இதிலே பல 100 பேர் 2 பக்கத்தில் இறந்துபட்டு போனாலும் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த முதல் குரலாக இதுதான் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுதந்திர வேட்கை சில நூறாண்டுகள் நடந்ததல்லவா, அதனுடைய தொடக்க புள்ளி பிள்ளையார் சுழி வெல்லூர் கோட்டையில்தான் இடப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே சமய நம்பிக்கைக்கு, கலாச்சார பண்பாட்டிற்கும் இராணுவத்தில் இருப்பவர்கள் இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து அதை காரணமாக கொண்டு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தார்கள் என்பது வரலாற்று செய்திகளில் மிகவும் முக்கியமான ஒரு இடத்தில் வைத்து பார்க்கப்பட வேண்டியது. வெல்லூரில் தொடங்கிய இந்த புரட்சி ஆண்டுகள் தொடர்ந்து அதன் பிறகு 1850களிலே நடந்த சிப்பாய் கலகம், அதற்கு பிறகுத்தான் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆதிக்கத்தை நீக்கிவிட்டு ஆங்கிலேய அரசு நேரடியாக இந்தியாவை தங்களுக்கான காலனியாக கொண்டு ஆங்கிலேய அரசியினுடைய தலைமை கீழே இந்தியா ஆளப்படும் அளவிற்கு தள்ளியது. அப்படிப்பட்ட புரட்சிக்கும் 50 ஆண்டுகள் சுமார் முன்பாகவே வெல்லூரில் நடந்த இந்த புரட்சித்தான் அதற்கு கால்கோள் நட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. வெல்லூரில் நடந்த இந்த மிக முக்கியமான கலகத்தின் புரட்சியை பற்றிய செய்திகளை இன்றைய நிகழ்ச்சியிலே கண்டோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.